تقبل الله منكم صالح الأعمال. அல்லாஹ் நம் அனைவருடைய நல்வணக்கங்களை ஏற்று சிறப்பமான கூலியை தரமாக என்ற பிரார்த்தனையோடு சுமார் ஒன்றரை மாத ஒன்று கூடிய உங்கள் அனைவருடைய அவர்களையும் சிறப்பானதாக பொருத்தமானதாக நம் அனைவரும் ஒன்று கூடலையும் அல்லாஹ்வை பிரார்த்திச்சாங்க. அன்பார்ந்தவர்களிலே, நாம் வாராந்த தியானத்திலே மஅரிஜுல் ஈமான் என்ற அந்த பாடத்திலே இதுவரைக்கும் மஸ்ஜிது நபவி அதில் உள்ள சில முக்கியமான விடயங்களை பார்த்துவிட்டு கடைசியாக எங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம்? எங்க வந்திருக்கிறோம்? மஸ்ஜிது நபவிகளுக்கு எல்லாம் சுத்தி பார்த்துட்டு எங்க வந்து நிக்கிறோம்? இப்ப என்ன 1.5 மாசம் சில வேளை மறந்து, பிரச்சனை இல்லை, நம்ம ரிப்பீட் பண்றதா நம்மளோட நோக்கம். எங்க நிக்கிறோம் இப்ப? கேட் நம்பர் 10லயா, கேட் நம்பர் 1லயா? இப்ப நாம எல்லாரும் எங்க நிக்கிறோம்? மஸ்ஜிது நபவிகளுக்கு கடைசியா நம்ம வந்து நின்று நம்ம ஒரு போர்ட் எழுதி காட்டணும் இல்லையா? கடைசியா இந்த ஒயிட் போர்ட் எழுதி நம்ம ஞாபகம் இருக்குதா? ஆமா, அதாவது மஸ்ஜிது நபவியுல்ல ரவுதா ஷரீஃப் அதெல்லாம் பார்த்துட்டு கடைசிக்கு ஜியாரத், அதாவது நபி அவர்களையும் அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் சலாம் சொல்வதற்கான முறைகளை பற்றி பார்த்தோம். அப்படித்தானே? ராய். அப்ப அதுல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சிறப்புகளை சுருக்கமாகவும், கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சிறப்புகளை சுருக்கமாகவும், அடுத்தது யார்? கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வரலாற்றை சுருக்கமாகவும் பார்த்துவிட்டு அந்த 3 பேர்களும் எவ்வாறு அடங்கப்பட்டிருக்கிறார்கள் என்றதை நாம் இந்த பைபோர்ட் மூலமாக பார்த்தோம். அதாவது முதலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். நபி அவர்களுடைய கால் அதற்கு நேராக பின் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பின் அபூபக்கர் அவர்களுடைய கால் பாதத்துக்கு நேராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அடங்கப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியை பார்த்தோம். இப்ப நாம போனோம்னு சொன்னா ஜியாரத்துல 3 கதவு இருக்குது இல்லையா? 3 டோர் பார்த்திருப்பீங்க. முதலாவது கதவுலையும் ஒன்றும் கிடையாது, 2வது கதவுலையும் ஒன்றும் கிடையாதா? இருக்குது. 3வது கதவுல இல்ல. அப்போ முதலாவது 3வது எம்டி. நடு கதவுல நீங்க பார்த்திருப்பீங்க, பெரிய ஒரு சர்க்கிள் போட்டிருப்பாங்க. அதுக்கு பக்கத்துல அதை விட சின்ன சர்க்கிள், அதுக்கு பக்கத்துல அதை விட இன்னும் சின்ன சர்க்கிள், அது அடையாளம் போட்டிருப்பாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நேராக முதலாவது வட்டமும், 2வது வட்டத்துக்கு நேராக அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும், 3வது வட்டத்துக்கு நேராக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இதனை நாம் தெரிந்து கொண்டால் அந்த முறைப்படி நாம் சலாம் சொல்வதற்கு வசதியாக இருக்கும். இன்றைய பாடத்திலே நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியினுள் அடங்கப்பட்டிருக்கிறார்களா என்று கேட்டால் என்ன சொல்லுவோம்? அப்படியே இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியினுள் அடங்கப்பட்டிருக்கிறார்களா என்று கேட்டால் ஆம், இல்லை. ஓகே, நம்ம அதை தெரிஞ்சு கொள்ளத்தானே வந்திருக்கிறோம், பிரச்சனை இல்லை. ஓகே, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளியினுள் அடங்கப்படவில்லை என்பதிலே
நாம் ஆணித்தரமாக உறுதியாக இருக்க வேண்டும். ஏன்னா மதீனால இருக்கிற வார மக்களுக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். அதான் நாம கொடுக்கிற பெரிய கிஃப்ட். உம்ரா ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்களுக்கு மார்க்கம் சார்ந்த விடயங்களை முறையாக சொல்லிக் கொடுக்கலுமாக இருந்தால் நமக்கு ஒரு பெரிய ஒரு கிஃப்ட். அது வெகுமதியை நமக்கு சொல்லலாம். ரைட். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மரணித்த இடம் அருமை மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட வீடு. எங்க மௌத்தா போனாங்க? மனைவி ஆயிஷா நாயகியோட வீடு. ஆயிஷா நாயுடைய வீடு மஸ்ஜித் நபவியில் கிழக்கு பக்கமாக இருக்கிறது. எனவே நபி அவர்களுடைய அந்த மரணத்துக்கு பின்னால் அவர்கள் அந்த இடத்திலே தான் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இடத்திலே தான் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது நாம் பார்க்கின்ற போது மஸ்ஜிது நபவி அதனை சூழ விஸ்தரிக்கப்பட்டுள்ளதை பார்க்கலாம். எனவே ஆரம்ப காலத்தில் நபியுடைய மனைவியுடைய வீட்டில் தான் மரணித்தார்கள், அதனுள் தான் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் கடைசி சஹாபி இருக்கும் வரும் வரை அந்த மஸ்ஜிது நபவி இவ்வாறான விஸ்தரிப்புகள் நடைபெறவில்லை. எனவே இந்த மஸ்ஜித் நபவி அதனுடைய கிழக்கு பக்கமாக ஆயிஷாவுடைய வீடு இருக்கிறது. பள்ளியுடைய விஸ்தரிப்பு ஏற்படுத்தப்பட்ட போது அந்த விஸ்தரிப்புக்குள்ளால் உள்வாங்கப்பட்டது. ஆயிஷாவுடைய வீடு வீடாகத்தான் உள்வாங்கப்பட்டதே அல்லாமல் மஸ்ஜிதுக்காக விஸ்தரிப்பு வேலை நடைபெறவில்லை. எனவே சில மனிதர்கள் நினைத்துக் கொள்வார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த போது சஹாபாக்கள் அவர்களுடைய அளவு கடந்த அன்பின் காரணமாக, நேசத்தின் காரணமாக பள்ளியினுள் அடக்கி விட்டார்கள் என்று சிலர்கள் எண்ணலாம். அவ்வாறு அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக அவர்களுடைய உயிர் வாழுகின்ற காலத்திலே கூறியிருக்கிறார்கள், மண்ணறைகளை பள்ளி வாயில்களாக எடுத்துக் கொடுப்பதை முற்றாக தடுத்திருக்கிறார்கள். மண்ணறைகளை பள்ளி வாயில்களாக ஆக்கிக் கொள்வதை தடுத்திருக்கிறார்கள். அவ்வாறு செய்யக்கூடியவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும் என்று சபித்திருக்கிறார்கள். எனவே யார் மண்ணறைகளை பள்ளி வாயில்களாக எடுத்துக் கொள்கிறார்களோ அவர்கள் மனிதர்களே மிகவும் கெட்டவர்கள் என்று கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த வகையில் நாம் நோக்குகின்ற போது பள்ளி வாயில்கள் அமைக்கின்ற போது மண்ணறைகள் உள்வாங்கப்படக்கூடாது. பள்ளி வாயில்கள் கட்டுகின்ற போது மண்ணறைகளை பள்ளியினுள் உள்வாங்கக்கூடாது என்பதை நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லது பள்ளி கட்டுகின்ற போது மண்ணறை உள்ள இடத்துல போய் கட்டுவது கூடாது. அல்லது தொழுகைக்கான ஒரு இடத்தை ஏற்படுத்துவது கூடாது. நபி அவர்களுடைய மண்ணறை என்பது விதிவிலக்கானது. விஸ்தரிப்பு நிர்பந்தம். அது விஸ்தரிப்புக்குள்ளால் உள்வாங்கப்பட்டது, பள்ளியாக அல்ல. பள்ளியாக அல்ல. இன்னும் அது என்ன? வீடுதான். யார வீடு? ஆயிஷா நாயுடைய வீடு என்பதிலே நாம் உறுதியாக இருக்க வேண்டும். அடுத்ததாக இரண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள், அன்னல் அம்பியா யுதுஃபனூன ஹைது மாது. நபிமார்கள் எந்த இடத்திலே அவர்கள் உயிர் கைப்பற்றப்படுகிறார்களோ, மரணிக்கிறார்களோ அந்த இடத்தில் தான் அடக்க வேண்டும். அது எல்லா விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் தெளிவான பதிவு. எங்க மௌத்தாகிறாங்களோ நாங்க அடைக்கணும். அப்ப யாரும் என்ன செய்ய தேவையில்லை, சண்டை பிடிச்சு கொள்ள தேவையில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை கூறியதன் காரணமாக சஹாபாக்களுக்கு மத்தியில் ஏற்படவிருந்த பெரியதோர் ஒரு இடைவெளியை நிரப்பியதாக இந்த ஹதீஸ் அமைந்திருக்கிறது. இல்லாவிட்டால் ஒவ்வொரு குழுக்களும் எங்களது இடத்தில், எங்களது தோட்டத்தில், எங்களது வீட்டில் என்று போராடியிருக்கலாம். ஆனால் இந்த ஹதீஸ் என்பது அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாக தெளிவான ஒரு தீர்வாக அமைந்து விட்டதை நாம் காணலாம். அல்ஹம்துலில்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயுடைய வீட்டில் மரணித்தார்கள். அந்த இடத்திலே அடங்கப்பட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நபிமார்களும் எங்கே மரணிக்கிறார்களோ அங்கேதான் அடக்கப்பட வேண்டும். அந்த வகையில் நபி அவர்களும் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இதிலே யாரும் எல்லை கடந்து பேசிவிடக் கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் வருவதற்கு முன்னால் நோய்வாய்ப்பட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோய்வாய்ப்பட்ட நிலையிலே இருக்கின்ற போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டிலே தான் இருக்கிறார்கள். அந்த இறுதி கட்ட நிகழ்வுகள் எல்லாம் அவருக்குத்தான் நேரடியாக தெரியும். எனவே நபி அவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்களை சபித்திருக்கிறார்கள். காரணம், இத்தஹது குபூர் அன்பியாஇஹிம் மசாஜித். அவர்கள் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்களுடைய மண்ணறைகளை பள்ளி வாயில்களால் ஆக்கி கொண்டார்கள். அதற்காக சாபமிட்டிருக்கிறார்கள். மரண வேளை
ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இதனை அறிவிக்கிறார்கள் என்றால், நான் மரணித்தால் கூட என்ன செய்யக்கூடாது, மன்னரைகள் வணக்க ஸ்தலங்களா ஆக்கப்படக்கூடாது என்பதற்கு நேரடியான ஒரு தெளிவான செய்தியை நபி அவர்கள் கூறியிருக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மரணித்ததற்கு பின்னால் அவர்களுடைய மன்னரை மஸ்ஜிதாக ஆக்கப்பட்டிருக்கும் என்றால் அது கூட வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்ற நிலைதான் மார்க்கத்தில் இருக்கும். ஆனால் அவர்கள் மரணித்த இடம், அடங்கப்பட வேண்டிய இடமும் அதுதான். எனவே அதில் யாரும் வியாக்கியான விளக்கங்கள் தேட வேண்டிய எந்த தேவையும் கிடையாது. மரணித்த இடத்தில் நபி அவர்கள் அடங்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இதனை பயந்தார்கள். யூதர்கள், கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய நபிமார்களை பள்ளி வாயில்களாக எடுத்துக்கொண்டது போன்றும் எனது அடக்கஸ்தலத்தையும் எடுத்துக் கொள்வார்களோ என்று பயந்ததன் காரணமாகத்தான் அந்த வேளையிலே நபி அவர்கள் கூறினார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதனை தெளிவாக நமக்கு எத்தி வைக்கிறார்கள். அடுத்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அடக்கஸ்தலம் அடங்கப்பட்டிருக்கூடிய இந்த ஆயிஷா நாயகி அவர்களுடைய வீடு பள்ளியோட ஒரு சுவர், அதாவது பள்ளி சிவருக்கு அடுத்தது. நம்ம ஹதீஸ்கள்ல பார்ப்போம், ரவுதா ஷரீஃபை பத்தி சொல்லும் போது எப்படி சொல்லுவோம், மிம்பருக்கும் எனது வீட்டுக்கு இடையில் உள்ளதுதான் என்ன, சொர்க்கத்து பூஞ்சல் என்று சொன்னாங்க. அப்ப அந்த சிவருக்கு அடுத்தது என்ன, ஆயிஷா நாயுடைய வீடு. எனவே அண்மையில அவர்களுடைய வீடு இருந்தது. அது மாத்திரமல்ல, ஏனைய நபி அவர்களுடைய மனைவிமாருடைய வீடும் சுற்றுச்சூழ ஒரு புறமாக இருந்தது. ஆனால் இந்த நபி அவர்களுடைய இந்த மரணத்துக்கு பின்னால் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதே இடத்தில் அடக்கப்படுகிறார்கள். நபி அவர்களுடைய மரணத்துக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்த விஸ்தரிப்பு வேலையும் செய்யவில்லை. அதற்கு பின்னால் வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, பள்ளியை கொஞ்சம் விஸ்தரிப்பு செய்தார்கள். அதே போன்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காலத்திலும் பள்ளி சற்று விஸ்தரிக்கப்பட்டது. ஹிஜ்ரி 88ஆம் ஆண்டு, ஹிஜ்ரி 88ஆம் ஆண்டு மதீனாவிலே உள்ள சஹாபாக்கள் மரணத்திற்கு பின்னால் உமையா ஹலீஃபா வலீத் இப்னு அப்துல் மலிக், உமையா ஹலீஃபா வலீத் இப்னு அப்துல் மலிக் அவர்கள் இந்த மஸ்ஜிதை விஸ்தரிக்கின்ற போது இந்த நபி அவர்களுடைய மனைவிமார்களுடைய வீடுகள் எல்லாம் உள்வாங்கப்பட்டது. அதாவது அந்த விஸ்தரிப்புக்குள்ளால் உள்வாங்கப்பட்டது. ஆனால் கடைசி வரைக்கும், எது வரைக்கும் என்றால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹினுடைய காலம் வரும் வரைக்கும் அவ்வாறே அது இருந்ததாக வரலாறு கூறுகிறது. ஆனால் ஆயிஷா நாயகி அவர்களுடைய வீடு, ஏனைய மனைவிமார்களுடைய வீடு உள்வாங்கப்பட்டது நோக்கம் கௌரவத்தின் நிமித்தமாக அல்ல. அதாவது வள்ளிக்கு அண்மையில் இருந்தது. எனவே தவிர்க்க முடியாத காரணம் விஸ்தரிப்பு தேவை ஏற்பட்டது. இந்த நேரத்திலே அவர்கள் அதை பள்ளியுடன் சேர்த்துக் கொண்டார்கள், பள்ளியாக அல்ல என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கூறுகிறார்கள், விஸ்தரிப்பு பணிகள் செய்கின்ற போது தவிர்க்க முடியாத சில விடயங்கள் உள்வாங்கப்படும். இது தவிர்க்க முடியாத ஒரு விடயம். ஆனால் அவைகள் கௌரவப்படுத்தப்பட வேண்டும், வணங்கப்பட வேண்டும் என்ற எந்த நோக்கமும் கிடையாது. விஸ்தரிப்பு போது அது உள்வாங்கப்பட்டதை நிர்பந்தம் என்ற ரீதியில் தான் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அவ்வாறு இருந்தும் கூட சில அறிஞர்கள் இதனை வெறுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். இவ்வாறு அமைந்திருக்க கூடாது என்பதிலே அதாவது ஏனைய அந்த மனைவிமார்களுடைய வீடுகள் அமைந்து விடாமல் இருந்தால் நல்லது என்ற கருத்திலே இருக்கிறார்கள். எனவே இவ்வாறாக அந்த நபி அவர்களுடைய அடக்கமும் 2 ஹலீஃபாக்களுடைய அடக்கமும் அந்த இடத்திலே அடங்கப்பட்டிருக்கிறது. இது ஆயிஷா நாயுடைய வீடு என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்றும் கூட ஏனைய மனைவிமார்களுடைய வீட்டை தவிர இந்த நபியுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வீடு இன்னும் வீடாகவே இருக்கிறது. சாதாரணமா ஒரு வீட்டை பொறுத்தவரையில் ஒரு சதுரமாகத்தான் இருக்கும், அப்படித்தானே? சதுரம்னா 4 பக்கம். ஆனால் நபி அவர்களுடைய அடக்கஸ்தலம் அடங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஆயிஷானுடைய வீடு ஒரு ஐங்கோணமாக ஆக்கப்பட்டுள்ளது. ஐங்கோணம் என்றால் சிலர் எல்லை கடந்து தொழ வேண்டும் என்று முற்பட்டால் கூட அவர்களுக்கு சரியான திசையை நோக்க முடியாத அளவுக்கு வைத்திருக்கிறார்கள். அதாவது
திசையை நோக்குகின்ற போது சதுரமாக இருக்கும், ஐங்கோணமாக வருகின்ற போது எது என்பதிலே ஒரு தெளிவின்மை வரும் என்பதற்காக அவ்வாறுதான் அமைக்கப்பட்டுள்ளது. ஐங்கோணமாக இருக்கிறது, கிப்லா எதுன்னு பார்த்தா இது தேடிக்கொள்ளலாம். ஆனா அது மண்ணறை தான், ஆயிஷாவுடைய வீடுதான் என்பதற்காக அவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளதை நாம் காணலாம். அதே போன்று இந்த கபர்களை பார்க்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன்னரைகள் பெருநாள் தினங்களாக அல்லது சந்தோஷத்தை வெளிப்படக்கூடிய தினமாக ஒரு பெருநாளாக அமைந்து விடக்கூடாது என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவைகளை முன்கூட்டியே தடுத்து தவிர்த்து கொள்ள வேண்டும் என்ற செய்திகளை கூறியிருப்பதை நாம் காணலாம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார், ஸல்லைது ஃபில் மஸ்ஜிதின் நபவி லிஅன்னஹு ஸல்லா ஃபீ பைத்தி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வஹுவ லைஸ மினல் மஸ்ஜித். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சில வேளை அவர்கள் வீட்டிலே தொழுவார்கள், மஸ்ஜிதுன் நபவி என்று அல்ல. நபி அவர்கள் தொழுதிருக்கிறார்கள், நான் தொழுகிறேன் என்ற அடிப்படையில் தொழுதிருக்கிறார்கள் என்ற வார்த்தை எதனை கோடிட்டு காட்டுகின்றது என்றால் அது வீடுதான். நாம் மஸ்ஜிது நபவியுடைய அந்தஸ்துக்கு போய்விட முடியாது. யாராவது தப்பித்தவரை அப்பாடி போய் தொழுதாலும் கூட மஸ்ஜிது நபவியில் தொழுது அந்த 1000 நன்மைகள் கிடைக்குமா? கிடைக்காதுங்கிறது கன்ஃபார்ம். வேண்டும் நாங்க போய் தொழுதான் என்ன கிடைக்கும்? பாவம் தான் கிடைக்கும். ஏன்னா அது ஒரு வீடு. இப்ப மஸ்ஜிது நபவியில் தொழ வேண்டும், நன்மைகளை பெற வேண்டும் என்று வரக்கூடிய மக்கள் அதை தவிர்த்து வேறு போய் தொழுதால் என்ன கிடைக்கும்? நன்மை கிடைக்காது. எனவே அவைகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். எனவே இந்த மன்னரை சம்பந்தமான சில குறிப்புகளை மாத்திரம் இப்போது இந்த குறிக்கப்பட்ட நேரத்திலே உங்களுக்கு நினைவூட்டினேன். இன்ஷா அல்லாஹ் எஞ்சிய பகுதிகளை வரக்கூடிய வாரத்திலே இன்ஷா அல்லாஹ் எடுத்துரைப்போம். எனவே நபி அவர்கள் பள்ளியினுள் அடங்கப்படவில்லை. மன்னரைகளை பள்ளிகளாக எடுத்துக் கொள்வது தடுக்கப்பட்ட ஒரு விடயம். நபிமார்கள் எந்த இடத்தில் மரணிக்கிறார்களோ அந்த இடத்தில் தான் அடக்கப்பட வேண்டும். நபி அவர்கள் மரணித்தது மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அவருடைய வீடு, அந்த இடத்திலே அடங்கப்பட்டிருக்கிறார்கள். அதுவே அனைத்து விதமான சிக்கல்களுக்கும் தெளிவின்மைகளுக்கும் தீர்வு. யாராவது இதுல விளக்கம் கேட்கலாமா? ஒற்றுப்புள்ளி. அடுத்ததாக நபி அவர்கள் யூதர்கள் கிறிஸ்தவர்கள் மன்னரைகளை மஸ்ஜிதுகளாக ஏற்றுக்கொண்டதை சபித்திருக்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய வீடு மஸ்ஜித் நபவியில் கிழக்கு பக்கமாக அமைந்திருக்கிறது. அண்மையில் இருந்தது என்பதனால் உள்வாங்கப்பட்டது. ஆனால் அது பள்ளியாக அல்ல, வீடாக நிர்பந்தத்தின் அடிப்படை உள்வாங்கப்பட்டது என்பதிலே தெளிவாக இருக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் ஏனைய தகவல்களை வரக்கூடிய வாரத்திலே பார்ப்போம். எனவே படித்த விடயங்களை முறையாக அறிந்து பிறருக்கும் முறையாக எத்தி வைப்பதற்கு வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.